இந்த விக்ரம்க்கும் வியானாக்கும் ஒரு சண்டை போயிட்டே இருக்குது. நிஜமாவே இது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. ஏன்னா அவர் தான் வந்து வியானாவை ஒரு லவ் கன்டென்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதுவும் அதை லைவ்ல பார்க்கல. நான் பொதுவாக இந்த மாதிரி லவ் கன்டென்ட் இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு கிட்டே எடுக்கிற பிரேக்கை நான் அந்த டைமில் எடுத்துப்பேன். அதனால் எனக்கு கரெக்டாக இதில் ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ ஒரு குறும்படம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட சொல்கிறாரு, இந்த ஷோவில் ஒன்றை வச்சு ஒரு ஷோ நடக்குது. எனக்கு இந்த ஷோ மேலே ஒரு ஆங்கிள் இருக்குது. நீ உனக்கு உன்னோட ஒரு ஆங்கிளில் நீ பாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, தப்பை கூட பண்ணு, ஆனால் அதை ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. ரொம்ப சவுண்டு கம்மியாக அவர்கிட்ட எஃப்ஜே கிட்ட சொல்கிறாரு. அதாச்சும் இது ஒரு ஃபேக் லவ் கண்டென்ட், அதை நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதனால தான் வியானா கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரமோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் வியானா பற்றி ஒரு இது வச்சுருக்காங்க. நான் பொறி போட்டு வளர்த்த நாய் என்னை வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லி. அதை வந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணை வந்து நாயின்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க விக்ரம்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சி அது வந்து இன்ஃபேக்ட் விக்ரம்க்கு இது நெகட்டிவாக தான் பண்ணும். ஒரு ஃபுல் சாங் அதை வந்து ரீல்ஸாக பண்ணி ஃபுல்லாகவே வியானாவோட பிக்சர்ஸ் போட்டு கம்பைல் பண்ணி போட்டிருக்காங்க. நான் அதை நம்மளே கஷ்டப்பட்டு வளர்த்த நாய், ஆனால் அது இப்போ என்னையே திருப்பி கடிக்க வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதை தப்புன்னு சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து விக்ரம்னு சொன்னாங்கல்ல, அதனால அவங்க நாயின்னு சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ஷோக்குள்ளே நடக்குது. ஷோக்கு வெளியில் வந்துட்டு இப்படி போடுறது கரெக்டு அப்படி மாதிரி எனக்கு படலை சத்தியமாக. அது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இப்படி வைக்கிறதுங்கிறது எகெயின் வந்து அவருக்கு தான் நெகட்டிவாக அது முடிய போகுது. பட் எதுவாக இருந்தாலும் அதில் விஜேஎஸ் இவ்வளோ இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா விக்ரம்க்கு தெரியும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. விக்ரம்க்கு அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கவும் தெரியும். அவரும் வந்து ஒரு சின்ன குழந்தை ஒன்றும் கிடையாது. இவர் இவ்வளோ தூரம் வந்து ஒரு வாயிலா பூச்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓவராக சப்போர்ட் பண்ணி ஓவராக வியானாவை கிரில் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க வந்து இப்போ உள்ளே அனுப்பும் போது சொல்லி அனுப்பியிருக்கணும். ஃபைனல்ஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸை நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல் சொல்லியாவது அனுப்பியிருக்கணும். அவங்கள ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டு அவங்க எல்லாருமே வந்து என்னெல்லாம் வெளியில் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதில் உண்மையிலே ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. நீங்கள் சொல்லுங்கள், இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.